யார் இந்த நீங்கள்? அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்த ஆசிரியர் தினமன்று உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். உங்களுடைய நேரங்களுக்காக, உங்களுடைய ஊந்துதலுக்காக, எங்கள் மேல் நம்பிக்கை வைத்ததற்காக, எங்களை பராமரித்ததற்காக, உங்களுடைய பொறுமைக்காக, உங்களுடைய புன்னகை எங்களை உற்சாகப்படுத்தியது. அடிப்படையில் நீங்கள் அருமையான மனிதர்கள். அதனால் இந்த சிறப்பான நாளன்று நாங்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய ஆசிரியர்கள் தினம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புடன் உங்களுடைய மாணவர்கள். தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயரால் ஆமேன். சற்று நேரம் நாம் அமைதியாக அமர்ந்து கடவுளுடைய இருப்பு நிலையை உணர்ந்தவர்களாக நாம் கடவுளை நோக்கி நாம் மன்றாடிக் கொள்வோம். இறைவேண்டல் செய்வோம். அன்பின் கடவுளே, எங்களை வழிநடத்துகின்றவரே, இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். புதிய மாதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கடந்த 8 மாதங்களாக
நீர் எங்களை ஆசீர்வதித்தீர், வழிநடத்தினீர். இக்கட்டான சூழலிலும் உம்முடைய பாதுகாப்பான கரத்தோடு எங்களை வழிநடத்தினிருக்கின்றீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். புதிய மாதத்துக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கின்ற போது இந்த முதலாம் வாரத்திலே கர்த்தா நாங்கள் உம்மை தேடி வருகின்றோம், உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம். இந்த வழிபாட்டிலே உம்முடைய இருப்பு நிலையை நீர் எங்கள் மத்தியில் இருத்தலாக்கி, நீர் எங்களுடைய துதிகளையும் எங்களுடைய வழிபாட்டையும் ஆராதனையும் நீர் ஏற்றுக்கொண்டு நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் மன்றாடுகின்றோம். நீர் ஞானத்தின் உருவமாக இருக்கின்றீர். உம்முடைய ஞானத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தருள வேண்டும் நாங்கள் மன்றாடுகின்றோம். உம்மை நாங்கள் முழு இதயத்தோடும் ஆத்மாவோடும் பலத்தோடும் வழிபட நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இது அனைத்தும் நாங்கள் இறைமையான இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்கின்றோம். அன்பின் இறையே, ஆமேன். உங்களுடைய இல்லங்களில் அமர்ந்து கடவுளை வழிபட்டு கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் ஞானத்தின் உருவமாக இருக்கின்ற மூவரு கடவுளின் திருப்பெயரால் வாழ்த்துகின்றேன். கடவுளை போற்றுவனமாக இந்த வழிபாட்டிற்கு துவக்கமாக நாம் யாவரும் இணைந்து நம்முடைய பாமாலையில் 1ஆம் பாமாலை ஆத்மாவே உன் ஆண்டவரின் என்ற பாமாலையை யாவரும் இணைந்து பாடுவோம். ஆத்மாவே உன் ஆண்டவரே, திருபாதம் பணிந்து மீட்பு சுகம் ஜீவனருள் பெற்றதாலே துதித்து ஹல்லேலூயா என்றென்றைக்கும் நித்யநாதரை போற்று. நாம் பிதாக்கள் தாழ்வில் பெற்ற தயை நன்மை காய்த்துதி, கோபம் கொண்டு அருள் ஈயும் என்று மாறாதோர் துதி. ஹல்லேலூயா அவருண்மை மாமகிமையாம் துதி. தந்தை போல் மாதாயை உள்ளோர் நீசமன்னோர் நன்மையே, அன்பின் கரம் கொண்டு தாங்கி மாற்றார் வீழ்த்தி காப்பாரே. ஹல்லேலூயா இன்னும் அவர் அருள் விரிவானதே. என்றும் நின்றவர் சமூகம் போற்றும் தூதர் கூட்டமே, நாற்றிசையும் நின்றெழுந்து பணிவீர் நீர் பக்தரே. ஹல்லேலூயா அனைவரும் அன்பின் தெய்வம் போற்றுமே. ஆமென். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை தேர்ந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன.
உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவமுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறிவுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனைகளையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவரிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிமை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதிமுள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, விரதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நாம் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதனாஸ் நமக்கு இராமல் எல்லாவித்தும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதனாஸ் நமக்கு இருக்கிறார். நாம் சற்று நேரம் அமைதியாக அமர்ந்து நம்முடைய பாவங்களை நாம் உணர கடுவோம். நம்முடைய பாவங்களை உணர்வதற்கு உதவியாக நாம் யாவரும் இணைந்து கீர்த்தனைகளில் 117ஆம் கீர்த்தனை உலக பாவ பாரத்தால் சோறும் என்ற பாடலை யாவரும் இணைந்து பாடுவோம். உலகில் பாவ பாரத்தால் சோறும் இறைப்போர் நரரே வந்து சேரும். அலைசடை வட்ட அறைவாரும், அலைசடை வட்ட அறைவாரும், எந்த நாருதனால் அவற்றைத் தீரும், எந்த நாருதனால் அவற்றைத் தீரும். பொல்லா உலகில் பாவ பாரத்தால் சோறும்
சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் பாவ மன்னிப்பின் உறுதியை பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தத்தையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்வதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். இந்நாளுக்குரிய திருமறை பகுதிகளை நாம் படிக்க கேட்போம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் திருவசனம் துவங்கி 12ஆம் திருவசனம் வரை. First Testament reading taken from Proverbs chapter 8 verses being from 1 to 12. ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ, அது வழியருகேயுள்ள மேடைகளிலும் சந்தைகளிலும் நிற்கிறது. அது ஊர்வ வாசல்களில் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு, மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனு புத்திரருக்கு தொனிக்கும். பேதைகளே, விவேகம் அடையுங்கள், மூடர்களே, புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். கேளுங்கள், மேம்படான காரியங்களை பேசுவேன், என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும், என் வாய் சத்தியத்தை விளம்பும். ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது, என் வாயின் வாக்குகளெல்லாம் நீதியானவைகள், அவைகள் புரட்டும் விபரீதமும் இல்லை. அவைகளெல்லாம் புத்தியுள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமாயிருக்கும். வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்து கொள்ளுங்கள். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. ஞானமாகிய நான் விவேகத்தோடு வாசம் பண்ணி நல் யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். பாடம் முடிந்தது. தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிருப பாடமாக அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் திருவசனம் துவங்கி 38ஆம் திருவசனம் வரை. Epistle reading according to Acts of Apostles chapter 8 verses beginning from 26 to 38. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாக கந்தகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி
தன்னுடனே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டைப் போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திகிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்க ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பது. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொரு குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீருள்ள ஒரு இடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீ முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்தி சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். வாசிக்க வேண்டிய நிறுவப்பாடம் வாசித்து முடிந்தது. நற்செய்தி பாடமாக தூய மார்க் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 34ஆம் திருவசனம் துவங்கி 44ஆம் திருவசனம் வரை. இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று, புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை. ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு? போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து, 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது எல்லாரையும் பசும் புல் மேல் பந்தி பந்தியாய் உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசை வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள் என்றார் என்பதை. வாசிக்க வேண்டிய வேத வசனம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. Let us listen to the gospel reading according to the Gospel of St. Mark, chapter 6, verses beginning from 34 to 44. And Jesus, when he came out, saw a great multitude, and was moved with compassion for them, because they were like sheep not having a shepherd. So he began to teach them many things. When the day was now far spent, his disciples came to him and said, This is the deserted place, and already the hour is late. Send them away, that they may go into the surrounding country and villages and buy themselves bread, for they have nothing to eat. But he answered and said to them, You give them something to eat. And they said to him, Shall we go and buy 200 denarii worth of bread and give them something to eat? But he said to them, How many loaves do you have? Go and see. And when they found out, they said, 5 and 2 fish. Then he commanded them to make them all sit down in groups on the green grass. So they sat down in ranks, in hundreds and in 50s. And when he had taken the 5 loaves and the 2 fish,
He looked up to heaven, blessed and broke the loaves, and gave them to his disciples to set before them, and the 2 fish he divided among them all. So they all ate and were filled, and they took up 12 baskets full of fragments and of the fish. Now those who had eaten the loaves were about 5,000 men. This is the word of the Lord. Thanks be to God. அருளுரைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் இணைந்து நம்முடைய கீர்த்தனைகள் 370ஆம் கீர்த்தனை இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே என்ற பாடலை யாவரும் இணைந்து பாடுவோம். இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் நல்ல, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே, இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் நல்ல, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே. ஆலயம் அருளுரை போதாதே, ஆசரிப்பும் இனி போதாதே, ஆலயம் அருளுரை போதாதே, ஆசரிப்பும் இனி போதாதே, ஆண்டவர் தொழுவதின் வெளியில் உள்ளார், ஆடுகள் தேடியே ஆவல் கொண்டே, ஆண்டவர் தொழுவதின் வெளியில் உள்ளார், ஆடுகள் தேடியே ஆவல் கொண்டே, இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் நல்ல, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே. பரவச மொழி வரும் போதாதே, கரகோஷ ஆட்டமும் போதாதே, பரவச மொழி வரும் போதாதே, கரகோஷ ஆட்டமும் போதாதே, பரமரின் திருவுளம் அமர்ந்தறிந்தே, பரிசுத்த ஆவியில் நிறைந்து கொண்டே, பரமரின் திருவுளம் அமர்ந்தறிந்தே, பரிசுத்த ஆவியில் நிறைந்து கொண்டே, இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் நல்ல, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே. வாய் சொலால் நேசித்தல் மாயெளிதாம், வாய்மை செயலுள்ளோர் நல்லன்பராம், வாய் சொலால் நேசித்தல் மாயெளிதாம், வாய்மை செயலுள்ளோர் நல்லன்பராம், உன்னதர் இயேசுவின் அரசுயர, ஒளியுப்பாய் உலகினில் இலங்கிடுவோம், உன்னதர் இயேசுவின் அரசுயர, ஒளியுப்பாய் உலகினில் இலங்கிடுவோம், இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் நல்ல, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே, இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் நல்ல, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே.
இறைவேண்டல் செய்வோம். அன்பின் கடவுளே, இந்த நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நீர் ஞானத்தின் உருவிடமாக இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய திருவசனங்களை நாங்கள் இப்பொழுது தியானிக்கின்ற போது நீர் எங்களோடு பேசும். எங்களுடைய மனதின் சிந்தனைகளை நீர் கட்டுப்படுத்தும். தெளிவான சிந்தனையை நீர் எங்களுக்கு கொடுத்து அதன் வழியாக நாங்கள் உம்மை சார்ந்தவர்களாக ஜீவிக்க நீர் எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். இதை உம்முடைய திருப்பேரில் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். அன்பின் கடவுளே, ஆமேன். உங்களுடைய இல்லங்களில் அமர்ந்து கடவுளுடைய திருவார்த்தையும் வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் மறுபடியும் மூவரு கடவுளின் திருப்பேரால் வாழ்த்துகின்றேன். செப்டம்பர் 5ஆம் தேதி நாம் ஆசிரியர் தினமாக நாம் கொண்டாடுகின்றோம். We celebrate September 5th as Teachers Day. டாக்டர் ராதாகிருஷ்ணா அவர்களுடைய பிறந்த நாளாக இது இருக்கிறது. சர்வப்பிள்ளை ராதாகிருஷ்ணா என்பவர் செப்டம்பர் 5ஆம் தேதி 1888ஆம் ஆண்டு பிறந்தவராக இருக்கிறார். இவர் திருத்தணியில் பிறந்து மாணவராக ஊரிஸ் காலேஜ் வெள்ளூர்லையும் எம்சிசி மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜிலும் இவர் படித்தவராக இருக்கிறார். அதற்கு பிறகு மைசூர் யூனிவர்சிட்டியிலும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலும் இவர் ஆசிரியராக பணிபுரிந்தவராக இவர் இருக்கிறதை பார்க்கின்றோம். இவருக்கு பல விருதுகள் இவர் பெற்றிருக்கிறார். அதில் குறிப்பாக knighthood in 1931 அவர் பெற்றிருக்கிறதை பார்க்கின்றோம். பாரத் ரத்னா இந்த விருது 1954 இவர் பெற்றிருக்கிறதை பார்த்திருக்கின்றோம். இவர் இந்தியா நாட்டுடைய ஜனாதிபதியாகவும் இவர் இருந்திருக்கிறார். குறிப்பாக இவருடைய மாணவர்கள் இவர் ஒரு நல்ல ஆசிரியராக இருந்த நிமித்தமாக இவர் ஜனாதிபதியாக ஆன பிறகு இவரை சந்தித்து இவருடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட நிமித்தமாக இன்றைக்கும் நாம் இதை ஆசிரியர் தினமாக நாம் இதை ஆசிரித்து கொண்டு வருகின்றோம். இதுதான் இவருடைய பின்னணியாக இருக்கிறது. இதன் வழியாக எத்தகைய அர்ப்பணிப்புள்ள ஒரு டீச்சராக இவர் இருந்தார் என்று நாம் பார்க்கலாம். அவருடைய மாணவருடைய வாழ்க்கையை இவர் மாற்றின நிமித்தமாக, அவருக்கு ஊந்துதலாக இருந்த நிமித்தமாக அவருடைய மாணவர்கள் இவர்களுக்கு கொடுத்த ஒரு கௌரவமாக இது இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபையின் அட்டவணை பிரகாரமாக நாம் கல்வி ஞாயிற்றாக நாம் இன்றைக்கு ஆசரித்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு நாம் சிந்திக்கின்ற தலைப்பாக டீச்சர்ஸ் ஏஜென்ட்ஸ் ஆஃப் லிபரேஷன் என்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்கின்றோம். ஆசிரியர் விடுதலையின் கருவிகளாக இருக்கிறார் என்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்கின்றோம். ஆசிரியராக பணிபுரிகின்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய சார்பிலும் திருச்சபை சார்பிலும் கமிட்டி சார்பிலும் ஹாப்பி டீச்சர்ஸ் டேயுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸையும் நான் வாழ்த்துகின்றேன். அதே போல் முதல் ஆசிரியர் ஒரு குழந்தைக்கு யார் என்று சொல்கின்ற போது அது பெற்ற தாயாக இருக்கிறது என்றால் பெற்றோர்களாகிய அனைவரும் ஒரு ஆசிரியராகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள்தான் குழந்தைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்று அந்த வளர்ப்பிலே அவர் வளர்க்கிறதை பார்க்கின்றோம். அந்த ஒரு அடிப்படையில் பெற்றோர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பில் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. இயேசு கிறிஸ்துவும் ஒரு சிறந்த ஒரு போதகராக ஒரு ஆசிரியராக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். அவருடைய செயலிலே விடுதலையுடைய செயல் இருக்கிறதை பார்க்கின்றோம். மக்களுக்கு தெளிவு கொடுக்கின்ற போதனை அவர் கொடுக்கிறதை பார்க்கின்றோம். மக்களை நெறிப்படுத்துகின்ற ஒன்றாக அவருடைய போதனை இருந்ததை பார்க்கின்றோம். இறை ஆட்சியை கட்டுகின்ற ஒன்றாக இருக்கிறதை பார்க்கின்றோம். விடுதலையுடைய போதனைகளை செயல்பாடுகள் மக்கள் ஈடுபட அவருடைய கற்பனை இருக்கிறதை பார்க்கின்றோம். என்றால் இந்த அடிப்படையில் ஆசிரியர்களாக செயல்படுகின்றவர்கள், வேலை செய்கின்றவர்கள் அனைவரும் இத்தகைய பணியில் தான் ஈடுபட வேண்டும் என்று இன்றைக்கு இருக்கின்ற செய்தியாக இருக்கிறது. என்றார் ஒரு நல்ல ஆசிரியருடைய தன்மை என்ன என்று சற்று நாம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற 3
திருமறை பகுதியும் சற்று நாம் பார்ப்போம். முதலாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதியாக நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த பகுதியிலே ஞானத்தை குறித்து இங்கே வருகிறதை பார்க்கின்றோம். ஒரு உருவகமாக ஞானம் நம்மை கூப்பிடுகிறது என்று அங்கே வருகிறது. 1ஆம் வசனத்திலே வருகிறதை பார்க்கின்றோம். என்றால் ஞானத்தினுடைய முக்கியத்துவம் இந்த பகுதியிலே வருகிறது. இந்த ஞானம் எதற்கு முக்கியமாக இருக்கிறது என்று பார்க்கின்ற போது 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், மக்கள் சரியான வழியிலே நடக்க இது உதவியாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அதாவது நன்மையான காரியங்கள் என்ன, தீமையான காரியங்கள் என்ன என்று பகுப்பு அறிவோடு வாழ்வதற்கு இது உதவியாக இருக்குது என்று நாம் இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். அறிவு மட்டும் நாம் பெற்றுக்கொள்வது அல்ல, கல்வி நமக்கு கொடுக்கின்ற அறிவு மட்டுமல்ல, மாறாக பகுப்பறிவோடு வாழ வேண்டும் என்று இந்த பகுதி நமக்கு கொடுக்கிறதை பார்க்கின்றோம். எவ்வாறு ஞானமானது அனைத்துக்கும் உயர்ந்ததாக இருக்கிறது என்று இந்த பகுதி முழுதுமாக வருகிறதை பார்க்கின்றோம். என்றால் இதனுடைய அடிப்படை என்னவென்று பார்க்கின்ற போது, இந்த ஞானத்தோடு நாம் வாழ்கின்ற போது சமுதாயத்தை மாற்றுகின்ற ஒன்றாக இந்த ஞானம் அமைய வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நாம் கல்வி ஞாயிற்றாக நாம் ஆசிரிக்கிறோம் என்றால் கல்வி இன்றைக்கு எவ்வாறு இருக்குது என்றும் நாம் சற்று சிந்திக்க வேண்டும். கல்வி என்று சொல்கின்ற போது இன்றைக்கு ஒரு பேங்கிங் சிஸ்டமாகத்தான் இருக்கிறது. அதாவது பிள்ளைகளை நாம் ஸ்கூலிலே போடுகின்றோம், அவர்கள் ஸ்கூலுக்கு சென்று அங்கே இருக்கின்ற சிலபஸை அவர்கள் படித்து அவர்கள் தேர்வுகளை எழுதி மற்றொரு கிளாஸுக்கு அவர்கள் செல்கிறார்கள். அவ்வாறே அல்ல, மாறாக அதோடு நாம் ஞானத்தோடு அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும், பகுத்தறிவோடு எவ்வாறு வாழ வேண்டும் என்று தான் அதற்கு முக்கியத்துவத்தை நாம் எவ்வாறு கொடுக்கிறோம், எத்தகைய முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று தான் நாம் சற்று சிந்திக்க வேண்டும். நாம் கொடுக்கின்ற கல்வி வெறும் அவர்களுக்கு கல்வி மட்டுமல்ல, மாறாக அவர்களை நல்ல ஒரு மனிதர்களாக உருவாக்கின்ற ஒன்றாகவும் அது இருக்க வேண்டும் என்று இந்த பகுதி ஞானத்தின் வழியாக சொல்கின்ற ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் பார்க்கின்ற போது எது நன்மையான காரியம், எது தவறான காரியம் என்று அந்த பகுத்து அறிவோடு சமுதாயத்தில் ஆகின்ற நிகழ்வை அவர்கள் நிதானித்து தியானித்து அவர்கள் செயல்பட நல்ல மனிதர்களாக உருவாக்க கல்வி இருக்க வேண்டும் என்று இந்த பகுதி நமக்கு சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். என்றால் முதலாவது நாம் பார்ப்பது equip students to discern, to seek wisdom என்று முதலாவதாக நாம் பார்க்கின்றோம். அதாவது மாணவர்களை பிள்ளைகளை தகுதிப்படுத்துகின்ற வேளையில் ஆசிரியர்கள் ஈடுபடுகிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். எத்தகைய தகுதிப்படுத்துதல் என்று பார்க்கின்ற போது அது பகுப்பு அறிவோடு அவர்கள் வாழ்வதற்கு இது உதவியாக இருக்க வேண்டும் என்று முதலாவதாக பார்க்கின்றோம். எந்த பகுப்பு அறிவோடு வாழ்கின்ற போது சமுதாயத்தை மாற்றுகின்றவர்களாக, சமுதாயத்தில் இருக்கின்ற தீங்குகளிலிருந்து விடுதலை செய்கின்றவர்களாக இது இருக்கிறது என்று முதலாவதாக நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிருப பாடமாக அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் திருவசனம் துவங்கி 38ஆம் திருவசனம் வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் பிலிப் மற்றும் எத்தோப்பியன் ஒரு சந்திக்கின்ற நிகழ்வு இங்கு வருகிறதை பார்க்கின்றோம். இந்த எத்தோப்பியன் என்று சொல்கின்ற போது அவர் ஒரு திருநங்கையாக இருக்கிறார், ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தவராக இருக்கிறார். இவர் ஒரு நாள் பயணித்து வருகின்ற போது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை அவர் படித்து கொண்டு வருகிறார். அப்பொழுது கடவுள் பிலிப்பிடத்தில் பேசி அங்கே செல்ல வேண்டும் என்று எருசலேமிலிருந்து காசாவுக்கு செல்கின்ற வழியிலே செல் என்று சொல்கின்ற போது அவர் அங்கே செல்கின்ற போது இவர் அந்த புத்தகத்தை படித்து கொண்டு வருவதை பார்க்கின்றோம். அப்போது பிலிப் செய்த காரியம், அங்கே பேசுகின்ற போது அவர் சொல்கிறார், ஏதாவது புரிகிறதா என்று. அப்பொழுது அந்த நபர் 31ஆம் திருவசனத்திலே, யாராவது எனக்கு இதை என்ன என்று விளக்கவிட்டால் நான் எவ்வாறு இதை அறிந்து கொள்ளவேன் என்று அவர் கேள்வி கேட்கிறதை பார்க்கின்றோம். How can I understand unless someone guides me என்று. என்றால் ஆசிரியராக செயல்படுகின்ற வேளையிலே பிள்ளைகளை நெறிப்படுத்துகின்ற ஒன்றாகவும் இது அமைகிறது என்று நாம் பார்க்கின்றோம். நெறிப்படுத்துகிற சொல்கின்ற போது அந்த பகுதியிலே பார்க்கின்ற போது அங்கே தெளிவுபடுத்துதல் என்றும் நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் பிள்ளைகளை தெளிவானவர்களாக நாம் வளர்ப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கின்ற கல்வி அதைத்தான் செய்ய வேண்டும். பெற்றோர்களாகிய நாம், ஆசிரியர்களாகிய நாம் செய்ய வேண்டிய காரணம் என்னவென்றால்
பிள்ளைகளை தெளிவான வழியிலே அவர்கள் நடத்த வேண்டும் என்று, நெறிப்படுத்த வேண்டும் என்று இரண்டாவதாக நாம் இங்கே பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவும் பார்க்கின்ற போது அவர் செய்த ஊழியத்தை நாம் மூன்றாக பிரிக்கலாம். முதலாவது ப்ரீச்சிங், டீச்சிங் அண்ட் ஹீலிங் என்று நாம் பார்க்கின்றோம். அவர் போதிக்கின்றவராக இருக்கிறார், கற்பிக்கின்றவராக இருக்கிறார். அதே போல அவர் குணமாக்குதல் திருப்பணியும் அவர் செய்கிறதை பார்க்கின்றோம். இங்கு கற்பிக்கின்றவர் இயேசு ஒரு போதகராக கற்பிக்கின்றவராக இருக்கின்ற போது அங்கே இருக்கிற மக்களுக்கு அவர் தெளிவுபடுத்துகிறதை பார்க்கின்றோம். பல நேரங்களில் இயேசுவை பல மக்கள் சந்தித்து பல கேள்விகளை கேட்கிறதை பார்க்கின்றோம். அந்த கேள்விகள் அனைத்துக்கும் இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்கிறதை பார்க்கின்றோம். அதன் வழியாக அவர் தெளிவுபடுத்துகிறதை பார்க்கின்றோம். குறிப்பாக இயேசு கிறிஸ்துடைய போதனை அனைத்தையும் விடுதலையுடைய செயலில் ஈடுபடுகின்ற ஒன்றாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை இத்தகைய தெளிவுபடுத்தலை தான் நாம் அவர்களை நெறிப்படுத்த வேண்டும் என்று நாம் இங்கே பார்க்கின்றோம். இரண்டாவதாக நாம் பார்ப்பது enlightening children, students and to guide them in the right way என்று நாம் பார்க்கின்றோம். பிள்ளைகளை சரியான வழியிலே நடத்தவும் அவர்களை தெளிவுபடுத்தவுமே இன்றைக்கு இருக்கின்ற கல்வியுடைய முக்கியத்துவமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆசிரியர்கள் செய்கின்ற முக்கியமான வேலையாக இருக்க வேண்டும் என்று இரண்டாவதாக நாம் இங்கே பார்க்கின்றோம். மூன்றாவதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மார்க் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 34ஆம் திருவசனம் துவங்கி 44ஆம் திருவசனம் வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து 5000 மக்களுக்கு உணவை போஷிக்கின்ற ஒரு நிகழ்வு இங்கே வருவதை பார்க்கின்றோம். ஒரு நீண்ட நேரமாக இயேசு கிறிஸ்து போதித்து கொண்டே வருகிறார். அப்பொழுது அங்கிருந்த மக்களை அவர் பார்த்து கரிசனை உள்ளவர்களாக அவருக்கு இறங்கி அவர்களுக்கு ஏதாவது உணவு கொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அங்கே குறிப்பாக இயேசு ஒரு போதகராக ஒரு ஆசிரியராக செயல்படுகிறார் என்று பார்க்கின்ற போது இயேசுவுக்கு இருந்த தன்மையை நாம் ஒப்பிட்டு நாம் பார்க்கின்ற போது இன்றைக்கு நாம் பெற்றோர்களாக நாம் எவ்வாறு அவர் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், அது மட்டுமல்லாமல் ஆசிரியர்களாக பணிபுரிகின்றவர்களும் எத்தகைய தன்மையோடு செயல்பட வேண்டும் என்று இங்கே நாம் பார்க்கலாம். முதலாவது இயேசு கிறிஸ்துடைய தன்மை இங்கே என்னவென்று பார்க்கின்ற போது அந்த மக்கள் மேல் கரிசனை உள்ளவர்களாக அவர் இருக்கிறதை பார்க்கின்றோம். கரிசனையோடு அவர் இறங்குகிறதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு பிள்ளைகள் மேல் ஆசிரியர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்றால் கரிசனை உள்ள ஒரு உள்ளம் இருக்க வேண்டும் என்று இங்கே நாம் பார்க்கின்றோம். அதோடு நாம் பார்க்க வேண்டும் என்று பார்க்கின்ற போது இந்த இடத்துல அங்கே சீடர்களை பார்த்து இவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்ற போது இத்தனை திரளான மக்களுக்கு உணவு எங்கே செல்லலாம் என்று கேட்கின்ற போது உங்களிடத்தில் இருக்கிறதை நீங்கள் கொடுங்கள் என்று அவர் அங்கே சொல்கிறதை பார்க்கின்றோம். 38ஆம் திருவசனத்தில் how many loaves do you have என்று அங்கே கேட்கிறதை பார்க்கின்றோம். என்றால் அங்கே இருந்த மக்களிடத்தில் இருந்த அந்த பொருட்களை வைத்து தான் அந்த அதிசயத்தை அவர் அங்கே செய்கிறார் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு குறிப்பாக ஆசிரியராக பணிபுரிகிற பெற்றோர்களாகிய நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னென்றால் நம்முடைய பிள்ளைகளிடத்திலிருந்து இருக்கின்ற திறமைகளை நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும். பொதுவாக இன்றைக்கு இருக்கின்ற கல்வி முறை இந்த பேங்கிங் சிஸ்டமாக இருப்பது நிமித்தமாக என்னுடைய பிள்ளைகள் முதல் மாணவராக இருக்க வேண்டும் என்று தான் கல்வியிலே தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவர்களுக்கு இருக்கின்ற திறமையை நாம் பார்ப்பதில்லை. மாறாக அவர்களுக்கு இருக்கின்ற திறமைகளை நாம் வெளிக்கொண்டு வருகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று இந்த பகுதியிலிருந்து நமக்கு வருகிறதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து அதைத்தான் அங்கே செய்கிறார். அங்கே இருந்தவர்களிடத்திலிருந்து அந்த ரிசோர்ஸை அவர் எடுத்து அது பகிர்ந்து கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். மற்றொரு காரியம் இங்கே இயேசு கிறிஸ்து செய்தது என்னவென்று நாம் பார்க்கின்ற போது 39ஆம் திருவசனத்திலே அங்கே ஒரு ஒழுக்கத்தை அவர் உருவாக்குறதை பார்க்கின்றோம். கும்பலாக அமர்ந்த மக்கள் அனைவரும் அவர் ஒழுக்கத்தோடு அங்கே அமர செய்து அதற்கு பிறகுதான் அந்த அப்பத்தையும் மீனம் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். என்றால் ஒழுக்கத்தையும் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது மிக முக்கியமாக இருக்கிறது. குறிப்பாக கிறிஸ்தவர்களாக நாம் கிறிஸ்துவ ஒழுக்கத்தில் நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு சென்று வருகிறார்கள், அதற்கு பிறகு டியூஷன் சென்று வருகிறார்கள். நேரமில்லை, அது அல்ல. மாறாக அவர் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் கிறிஸ்துவ தன்மை அவர்களுக்கு இருக்கிறதா என்று நாம் பார்த்து அவர்களை வளர்ப்பது மிக முக்கியமாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அவர்கள் இருக்கின்ற தாழ்ந்துகளை அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை வெளிக்கொண்டு வருவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. பொதுவாக நாம் நம்முடைய பிள்ளைகளை என்கரேஜ் செய்வதே இல்லை. ஏதாவது ஒரு காரியம் ஏதாவது இருந்தால் அந்த குற்றத்தை மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோமே தவிர அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை
வழிநடத்துவது இல்லை. அத்தகைய செயல் அல்ல, மாறாக நம்முடைய பிள்ளைகளை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். எப்பொழுது நாம் அவர்களை உற்சாகப்படுத்துகின்றோமோ அப்பொழுது அவர்கள் மேலும் அவர்கள் வளர்வார் என்று நாம் பார்க்கின்றோம். Only when we encourage our children, they will grow to be better, leading to be the best என்று நாம் இங்கே பார்க்கின்றோம். என்றால் இங்கே இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பணியிலும் பார்க்கின்ற போது இது அங்கே இருக்கிற மக்களை அவர் ஊந்துதல் படுத்துகிறதை பார்க்கின்றோம். சாதாரணமாக இருந்த மீனவர்களை அவர்கள் சீடராக மாற்றுவதை பார்க்கின்றோம். அவர்களை தகுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். தகுதிப்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறதையும் பார்க்கின்றோம். இறையாட்சியை குறித்து, விடுதலை குறித்து, உண்மையான விடுதலை என்னவென்று அங்கே இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறதையும் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அவர்களை ஊந்துதல் படுத்துகின்ற செயலும் இயேசு கிறிஸ்து ஈடுபடுகிறதை பார்க்கின்றோம். இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியம் இதுதான். முதலாவது நாம் பார்ப்பது நம்முடைய பிள்ளைகளை நாம் தகுதிப்படுத்த வேண்டும் என்று முதலாவதாக நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது அவர்களுக்கு நாம் தெளிவுபடுத்துகிறதை நாம் பார்க்க வேண்டும். மூன்றாவதாக அவர்களுக்கு ஊந்துதல் கொடுக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று மூன்றாவதாக நாம் பார்க்கின்றோம். இன்றைய செய்தியை நாம் எளிதாக மனதில் வைக்க 3E என்று நாம் நினைவில் வைக்கலாம். முதலாவது E என்று சொல்கின்ற போது equip our children, students to discern what is right and what is wrong. பிள்ளைகளை எது தவறு எது சரி என்று அவர்களை தெளிவுபடுத்துவது, அவர்களை தகுதிப்படுத்துவது முதலாவதாக வருகின்ற காரியமாக இருக்கிறது. இரண்டாவதாக we have to enlighten our children, our students to guide, to know the realities of the society. சமுதாயத்தில் ஆகின்ற நிகழ்வுகளை அவர்கள் எடுத்து உரைப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது என்று இரண்டாவதாக பார்க்கின்றோம். Enlighten students, children and to guide them to the realities of the society. தெளிவுபடுத்துதல் என்று இரண்டாவதாக. மூன்றாவதாக பார்க்கின்ற போது நம்முடைய பிள்ளைகளை ஊந்துதல் படுத்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. Thirdly, third E, encourage, empower our children to give out their best. நல்ல மனிதர்களாக உருவாக்குவதே கல்வியுடைய அடித்தளமாக இருக்கிறது, கிறிஸ்துவ கல்வியுடைய முக்கியத்துவமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவும் நல்ல போதகராக, நல்ல ஆசிரியராக அவர் செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம். அந்த தன்மையோடு கரிசனை உள்ளவர்களாக, பிள்ளைகளுக்கு இறங்குகின்றவர்களாக, இறுக்கத்தை காண்பிக்கின்றவராக நாம் வாழ்கின்ற போது உண்மையாகவே அவர்களும் அதை வெளிக்காட்டுவார்கள் என்று பார்க்கின்றோம். குறிப்பாக பிள்ளைகள் பெற்றோர்களாகிய நம்மையும் ஆசிரியர்களாக பணிபுரிகின்றவர்களையும் பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கின்றோம். நாம் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கின்ற போது அவர்களும் சமுதாயத்தில் விடுதலையுடைய பணியோடு அவர்கள் ஈடுபடுவார்கள், செயல்படுவார் என்று பார்க்கின்றோம். ஆசிரியர்களாக நாம் விடுதலையுடைய செயலோடு, அந்த சிந்தனையோடு நாம் செயல்படுவோம். கடவுள் நமக்கு துணை புரிவராக. ஆமேன். கண்களை மூடி நாம் இறைவேண்டல் செய்வோம். அன்பு நிறைந்த கடவுளே, இந்த நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே, உம்முடைய திருமறை வழியாக நீர் எங்களுக்கு போதித்திருக்கின்றீர், அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் பரம போதகராக இருக்கின்றீர். நீர் உலகத்தில் வாழ்ந்தபோது ஒரு சிறந்த ஆசிரியராக நீர் செயல்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக இந்த நேரத்திலும் கர்த்தாவே, கல்வியை நீர் கொடுக்கின்றவராக இருக்கின்றீர், ஞானத்தை நீர் கொடுக்கின்றவராக இருக்கின்றீர், அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே, பல பிள்ளைகள் கல்வியை மேற்கொள்ளாத இருக்கின்ற சூழலில் இருக்கிறது, அவர்களுக்கு அந்த வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது. அத்தகைய பிள்ளைகளையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர்களுக்கு நீர் உம்முடைய ஞானத்தினால் நிரப்பி பகுத்தறிவோடு அவர்கள் வாழ நீர் அவர்களுக்கு துணை புரிவேன் மன்றாடுகின்றோம். குறிப்பாக எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாம் மன்றாடுகின்ற போது அவர்களுக்கு தேவையான ஊந்துதல் கொடுக்கின்றவர்களாக நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு துணை புரியும். அவர்களை உம்முடைய வழியிலே நடத்தப்பட, அந்த திறனோடு நாங்கள் வழிநடத்தப்பட நீர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் கருத்தோடு உம்முடைய வழியிலே வழிநடத்தப்பட நீர் எங்களுக்கு தேவையான ஞானத்தை என்று கொடுத்து அவர்களை வழிநடத்த நீர் கிருபை பாராட்ட வேண்டும் மன்றாடுகின்றோம். தள்ளி உள்ளவர்களாக அவர்கள் வளர நீர் கிருபை பாராட்டும்.
அவர்களை நீ தகுதிப்படுத்த வேண்டும் நாம் நினைக்கின்றோம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே எங்களுடைய திருச்சபையாருக்காக, திருச்சபையுடைய ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். குறிப்பாக ஆசிரியர்களாக பணிபுரிகின்ற ஒவ்வொருவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவர்களுடைய பணியையும் நீர் ஆசீர்வதியும் மன்றாடுகின்றோம். அவர்கள் வழியாக பல பிள்ளைகள் உம்மை அறிந்து கொள்ள, நல்ல மனிதர்களாக இவர்கள் வழியாக உருவாக்கப்பட, விடுதலையின் கருவிகளாக இவர்கள் இருக்க நீர் அவர்களை பயன்படுத்த வேண்டும் நாங்கள் மன்றாடுகின்றோம். அத்தகைய செயலில் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு ஆசிரியர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். உம்முடைய திருப்பணியை செய்கின்ற அவர்களுக்கும் உம்முடைய ஆற்றலை கொடுத்து நீ வழிநடத்த வேண்டும் விண்ணப்பிக்கின்றோம். கஷ்டத்திலே, துன்பத்திலே, கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கின்றவர்களுக்காக நாம் மன்றாடுகின்ற போது நாங்கள் அவர்களுக்கு உதவுகின்ற கரங்களாகவும் இருக்க நீர் எங்கள் துணை புரிவேன் மன்றாடுகின்றோம். திருச்சபைகள் தடுக்கப்பட, உம்மிடத்தில் எங்களுடைய மன்றாடுகளை ஏறெடுக்க நீர் கொடுத்திருக்கின்ற இந்த தருணத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து கர்த்தாவே, திருச்சபையில் நாங்கள் ஒன்றிணைந்து உம்மை வழிபட அந்த தருணத்தையும் நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் விண்ணப்பிக்கின்றோம். கொரோனா வைரஸில் உயிரிழந்த மக்களுக்காக நோக்கி பார்க்கின்றோம். அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மன்றாடுகின்ற போது நீர் அவர்களுக்கு உம்முடைய குணமாக்குதலை நீர் தர வேண்டும் என நாங்கள் மன்றாடுகின்றோம். குறிப்பாக கொரோனா வைரஸில் கர்த்தாவே, முதல் நபர்களாக அதை எதிர்கொள்கின்ற டாக்டர்ஸ்களுக்காக, நர்ஸ்களுக்காக, ஹெல்த் ஒர்க்கர்ஸர்களுக்காக, லேப் டெக்னீஷியன்ஸ் அவர்களுக்காக நாம் மன்றாடுகின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்தாலும் அவருடைய குடும்பத்தையும் நீர் பாதுகாக்க வேண்டும் மன்றாடுகின்றோம். கூடிய சீக்கிரத்தில் இதற்குரிய மருத்துவத்தை கண்டுபிடிக்கவும், அதன் வழியாக உம்முடைய குணப்படுத்தலை பெற்றுக்கொள்ளவும் நீர் கிருபை பாராட்டும். உலகம் எங்கும் உடைய சமாதானம் நிலைத்திருக்க, நாங்கள் சமாதான கருவிகளாக ஜீவிக்க கிருபைப்பட மன்றாடுகின்றோம். உம்முடைய பலத்த கருத்துக்களாக எங்களை நாங்கள் ஒப்புக்கின்றோம். உம்முடைய ஞானத்தோடு நீர் எங்களை வழிநடத்தும். இது அனைத்தும் நாங்கள் இறைமைந்த இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வேண்டிக் கொள்கின்றோம். அன்பின் கடவுளே, ஆமேன். இந்த வழிபாட்டுக்கு நிறைவாக நாம் யாவரும் இணைந்து அருள் ஏராளமாய் பெய்யும் என்ற பாடலை யாவரும் இணைந்து பாடுவோம். Super
யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரை, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரை. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரை, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன். இறை ஆசையை பெற்றுக்கொள்வோம். ஞானத்தின் உருவமாக இருக்கின்ற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கடவுளின் அன்பு, தூயாவின் கூட்டுறவு, ஐக்கியம், சமாதானம், வழிநடத்தல் நம் அனைவரிடம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலம் நிலைத்து இருப்பதாக. ஆமேன்.